ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அம்பி ஈஸ்வரி சேனல். நம்ம இன்ஸ்டன்ட் ஏர் டை பண்ணலாம். இது கடுகு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பொரியட்டும். இது கடுகு இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பொருள் போட்டு நம்ம ஏர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், கிராம்பு ஒரு 10-15 கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். போட்டால் பொரியது கொஞ்சம் அடங்கும், வெளியே போகாது பொரிஞ்சு. இது லேசாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இது கருஞ்சீரகம், கடுகு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டாச்சு. இது நல்லா வதக்கிட்டு மிக்சியில் பொடி பண்ணணும். பாருங்கள், நல்லா கருகருன்னு வருது. பாருங்கள், கரண்டியில் ஆயில் தெரியுது, கடுகோட ஆயில். இது வறுத்தாச்சு, எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா நைஸாக பவுட்ரு ஃபார்மில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அதோட ஆயில் பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், இப்போவே எவ்வளோ பிளாக் ஆகுது பாருங்கள். இன்னும் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம முடியல நல்லா பிடிச்சிக்கும். நரமுடியே தெரியாது. பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.